முக்கிய செய்தி. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செங்குட்டுவனின் மகன் உள்ளிட்டோருக்கு 3 ஆண்டுகள் சிறை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். முழு விவரங்கள். கடந்த 1996, 2001 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி காலத்துல மருங்காபுரி திமுக எம்எல்ஏ-ஆகவும் கால்நடைத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர் CM செங்குட்டுவன். ஆட்சி மாற்றத்திற்கு பின் அவர் அதிமுகவில் இணைந்தார். திமுக ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக 81,42,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக செங்குட்டுவன், அவருடைய மகன்கள் பன்னீர்செல்வன், சக்திவேல், மகள் மீனாட்சி, மருமகள் ராஜலிங்கம், சகோதரனின் மகள் வள்ளி ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை திருச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்தது. செங்குட்டுவன் மற்றும் அவருடைய மருமகன் ராஜலிங்கம் இறந்து விட்டதால் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை கைவிட்ட நீதிமன்றம் அவரது மகள் மற்றும் சகோதரர் மகளுக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 2,000 ரூபாய் அபராதமும் விதித்து கடந்த 2023 ஆண்டு ஒரு தீர்ப்பை அளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 பேரும் மேல்முறையீடு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GK இளந்திரன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த வழக்குல தீர்ப்பளிக்கப்பட்டது. இதுல 4 பேருக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட அந்த 3 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்தும் அவர்களுடைய மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தும் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.